எப்பவும் எழுந்ததும் நான் ஃபஸ்ட்டு செய்கிற ஒர்க்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சமையலுக்கு தேவையான பொருள்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருவேன். பால், காய்கறிகள் அன்றைக்கி என்ன சமைக்க தேவையோ அது ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு தான் ப்ரஷ் பண்ணவே போவேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்குவேன். இன்றைக்கி வார்ம் வாட்டர் வித் ஹனி தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன காய்கறிகள் சமைக்க போகிறேனோ அதை தண்ணியோட மஞ்சள் உப்பு போட்டு கலந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் கீரைக்கு தேவையான சின்ன வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். கீரைக்கு தேவையான தேங்காய் துருவல் மிக்சர் ஜார்லேயே ஒரு சுற்று விட்டு வச்சுட்டேன். அடுத்ததாக ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே வந்து குக் பண்ண வேண்டியது தான். இப்போ தேங்காய் துருவல் எடுத்து மிக்சர் ஜார்லேயே தான் இந்த ஹெல்த் ட்ரிங்கை வந்து தேங்காய் போட்டு செய்கிறதுனால அதே மிக்சர் ஜாரில் தான் நான் வந்து அரைக்க போகிறேன். 1/2 கப் தேங்காய், அதோட கொஞ்சமாக இஞ்சி, வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, புதினா இலை கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக 2 ஸ்பூன் தான் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இனிப்பு இருந்தால் போதுங்கிறதுக்காக இதை நல்லா மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சு அப்படியே வந்து குடிச்சிக்கலாம். இது வந்து கரும்புச்சாறு டேஸ்ட்டில் தான் இருக்குது. இது வார்ம் வாட்டர் குடித்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த ஹெல்த் ட்ரிங்கை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே கையோட சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மதியானம் லஞ்சுக்கு நான் வந்து சூடாக சமைச்சிக்கலான் இருக்கேன். கொஞ்சம் கீரை அதிகமாக இருந்ததுனால காலை டிஃபனோடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பொரியல் மட்டும் காலையிலே ரெடி பண்ணிக்கிட்டேன். கம்பு தோசை தான் காலை டிஃபனாக ஊற்ற போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு கார சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எப்போவுமே சமையல் முடித்தாலே கவுண்டர் டாப்பில் இருக்கிறது ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இடம் காலியாயிரும். அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கிட்டே மிச்சம் இருக்கிற கவுண்டர் டாப்பில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்படி நம்ம கையோடு எடுத்து வச்சுட்டாலே கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் நீட்டாகவே தான் மெயின்டைன் ஆகும். அதை நம்ம அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கம்பு தோசை சுட சுட ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரே ஒரு கம்பு தோசையும் அதோட கொஞ்சம் முளைக்கட்டின பாசிப்பயிரும் முருங்கைக்கீரை பொரியலும் தான் மார்னிங் டிஃபனாக எடுத்துக்கிட்டேன். சிறுதானிய தோசைனாலே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுவோம். ஸோ அந்த கேப்பில் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இருந்த பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் டிஃபன் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ரிலாக்ஸ்டாக உட்காந்து தான் அடுத்து வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். கிச்சனில் அடுத்து பெருசாக எந்த வேலையும் இல்லை. சமையலுமே மதியானம் தான், அதுவுமே பெருசாக இல்லை. பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து சாதமும் குழம்பும் மட்டும்தான். அதனால் ஒரு 1/2 அன் ஹவரில் அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து கவுண்டர் டாப்பை மட்டும் வந்து வாஷ் பண்ணி விட்டுடலான்னு சொல்லி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக இது ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணேன். ஒரு சில நேரம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு விம் லிக்யூடை வந்து லைட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு ஈர துணியை மட்டும் ஃபுல்லாக வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பனியன் கிளாத்தை நல்லா வந்து தண்ணியில் முக்கி எடுத்து அப்படியே வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து இப்படி தொடச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு சில நேரம் வந்து பண்ணிடுவேன். இதுவுமே நல்லாவே வந்து நீட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலை வந்து முடிஞ்சிடும். இப்படி அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுக்கே இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, கவுண்டர் டாப்பில் இப்போல்லாம் பொருளை வந்து நிறைய வந்து வைக்கிறதே இல்லை. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப்பில் பொருளை வைக்கிறத வந்து தவிர்த்துட்டேன். எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி பாக்ஸாக வந்து வைக்க பழகிறதுனால கவுண்டர் டாப்பில் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து காலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனாலே இந்த மாதிரி அடிக்கடி வந்து நம்ம தொடச்சி விட்டோம்னா டீப் க்ளீனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே நம்ம போகவே தேவையில்லை. அந்தளவுக்கு எப்போவும் வந்து இது க்ளீனாக தான் வந்து இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ என்னோடய கவுண்டர் டாப்பில் பொருளே வைக்கிறதில்ல. அந்த உப்பும் எண்ணெய் பாட்டிலும் மிக்சர் ஜாரி மட்டும்தான் வச்சுருக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையுமே வந்து வேறு பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சிங்கில் பாத்திரமும் இல்லை. ஸோ பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த கூடையும் கூட நம்ம இப்போ வாஷ் பண்ணி வெயிலில் தான் வச்சு விட்டுருக்கிறேன். இன்கேஸ் நிறைய பொருளை வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய பொருளை வந்து டம்ப் பண்ணி வைக்க வேணாம். மினிமமாக வந்து எந்த பொருள் தேவையோ அது மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஓரளவு காலி பண்ணிட்டேன்னே சொல்லலாம். இப்போ கவுண்டர் டாப்பில் இருக்கிறது அந்த 3 சமையல் பாத்திரம் மட்டும்தான். ஒரு இதில் முருங்கைக்கீரை பொரியல், இன்னொன்று நைட்டு உர ஊற்றி வச்சது தயிர் நல்லா கெட்டி தயிர் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் முளைக்கட்டின பாசிப்பயிர் தீர்ந்து போச்சு. அதனால் திருப்பவும் முளைக்கட்டுறதுக்காக ஊற வச்சுருக்கிறேன். இதோட இந்த வீடியோவும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.